இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ரிஷி 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 நீ நல்லா இருக்கியா? உனக்கு எதுவும் ஆகலல? எனக்கு ஒன்றும் ஆகல. நீ நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன் ரிஷி. ஐம் சாரி. கார்ல இருந்து நான் தானே உன்னை வெளியே தள்ளி விட்டேன். சத்தியமா சொல்றேன் ரிஷி, உனக்கு எதுவும் ஆக கூடாது, நீ எந்த ஆபத்திலையும் மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் நான் அப்படி எல்லாம் பண்ணேன். என்ன மன்னிச்சிரு. சாரி. இட்ஸ் ஓகே லக்ஷ்மி, என்னால புரிஞ்சுக்க முடியுது. பட் நீ ஏன் கார்ல இருந்து குதிக்கல? நீயும் குதிச்சிருக்கணும், ஏன் கூடவே நீ வந்திருக்கணும்ல. நானும் குதிச்சனே. அது நீ என்கிட்ட என்ன சொல்லியோ அதே மாதிரி தான் பண்ண. நான் நீ சொன்ன மாதிரியே நானும் குதிக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணானா என்னோட கால் மாட்டிக்கிச்சு. நான் கதவை கூட திறந்துட்டேன். கடவுள் தான் என்னை காப்பாத்திருக்காரு ரிஷி. கொஞ்சம் லேட்டா இருந்தா கூட எனக்கு என்னோட உயிர். இல்ல லக்ஷ்மி, இப்போ சொல்ற, உனக்கு எந்த ஒரு தப்பும் நடக்காது லக்ஷ்மி. அந்த கடவுள் கூட உனக்கு எந்த ஒரு தப்பும் செய்ய மாட்டார். ஏன்னா நீ எப்பவும் எந்த தப்பும் செஞ்சதில்ல. அப்படியோ அவர் உனக்கு ஏதாவது பிரச்சனை கொடுத்தாருன்னா நான் கடவுள்கிட்டே சண்டை போடுவேன், போராடுவேன். அதனால இந்த மாதிரி யோசிக்கிறத ப்ளீஸ் நிறுத்து லக்ஷ்மி. இன்னைக்கு நிறைய பேரோட உயிரை நீ காப்பாத்திருக்க. அதனால பாரு, கடவுளும் உன்னை முழுசா காப்பாத்திட்டாரு. அவர் தான் உன்னை காப்பாத்திருக்காரு. நீ நல்லவ, அதனால உனக்கு எந்த ஒரு தப்பும் எப்பவும் நடக்காது. நீ கண்டிப்பா சொல்லு, உனக்கு எதுவுமே ஆகலல, எதுவும் அடிப்படல, நீ நல்லா தானே இருக்க? அடிபட்டிருக்கு ரொம்ப. எனக்கு தெரியும், நீ அடிபட்டா கூட சொல்ல மாட்டியே. முதல்ல நம்ம இங்க இருந்து மேல போயிடலாம், அதுக்கப்புறம் நான் உன்னை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன். எல்லாமே சரியாயிடும், காயம் கூட சரியாயிடும். டாக்டர் கிட்ட எல்லாம் மருந்து இல்ல லக்ஷ்மி. அப்படின்னா காயம் ஏற்பட்டுச்சுன்னா டாக்டரை தானே நம்ம போய் பார்க்கணும். இல்ல, என்ன அந்த காயம் என் மனசுல பட்டிருக்கு. வேற என்ன, நான் உன்கிட்ட உண்மையதான் சொல்றேன். உன்னால எப்படி இப்படி எல்லாம் பண்ண முடியுது? ஒரு தடவை கூட நீ என்ன பத்தி யோசிக்கல. எனக்காக உன்னோட உயிரை, உன் உயிரை கொடுக்க தயாராயிட்ட. இந்த காயம் தான் எனக்கு ரொம்ப பெருசா தெரியுது லக்ஷ்மி. நீ எப்படி நினைக்கல அது நான் உன்னை காப்பாத்த வரமாட்டேன்னா என்னால முடியாதா என்ன? ஒரு தடவை என் மேல நம்பிக்கை வை லக்ஷ்மி, நான் கண்டிப்பா எப்போ உன்னை காப்பாத்த வருவேன். உனக்கு என் மேல நம்பிக்கை இல்ல ரிஷி, இல்ல, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அப்படிலாம் பேசாத. எனக்கு உன் மேல முழு நம்பிக்கை இருக்கு. நான் உனக்கு எதுவும் ஆக கூடாதுன்னு தான் நினைச்சேன். உனக்கு எதுவும் ஆக கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் லக்ஷ்மி. எதுவும் ஆக கூடாது. என்ன, நான் உன்னை காதலிக்கிறேன், உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். I love you.